அக்கா, இதுல கருவேப்பிலை பொடி வச்சிருக்கேன்க்கா. சுடுசாதம் போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்கு. சாப்பிட்ட உடனே நெஞ்செறிகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, இந்த ஊறுகாய் சாப்பிட்டா அதெல்லாம் சரியா போயிடும்க்கா. அப்புறம் வத்த குழம்பு, வெங்காயம் தக்காளி குழம்பு எல்லாமே பண்ணிருக்கேன். 1 மாசம் ஆனாலும் இது கெட்டு போகாத மாதிரி எல்லாமே வச்சிருக்கேன். இப்போதைக்கு மட்டும் இதை வச்சுக்கோங்க. அங்க போய் நீங்க இருக்கிற அட்ரஸ் சொல்லுங்க. அடுத்து யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட செஞ்சு கொடுத்து அனுப்புறேன். சரி உமா. அண்ணி, இதுல எமர்ஜென்சி மெடிசின்ஸ்லாம் ஒரு செட்டு வச்சிருக்கேன். காய்ச்சல், தலைவலி, ஜலதோஷம் இப்படி எதுக்குமே நீங்க டாக்டரை போய் பார்க்க வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சம் ஆயின்மெண்ட்ஸ் கூட நான் உள்ள வச்சிருக்கேன். தீக்காயம் பட்டா கூட நீங்க அதை யூஸ் பண்ணலாம். விட்டமின் டேப்லெட்ஸும் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன். அதை மட்டும் மறந்துடாம நீங்க டெய்லி சாப்பிடணும். இந்தாங்க. சரி தாமரை. இந்தாங்க மேரி. மிஸ்டர் பூவரசு, என்னது இவ்ளோ பெரிய பேக்? ஒரு 3 மாசத்துக்கு தேவையான பேஸ்ட்டு, சோப்பு, பவுடரு, அப்புறம் அது கூடவே ஒரு சின்ன குக்கர் வாங்கி வச்சிருக்கேன். அது கூட இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இருக்கு. நீங்க போய் முத நாளே சமைச்சு சாப்பிடலாம். கடையில் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. மிஸ்டர் பூவரசு, நான் மொத்தம் 30 கிலோ தான் எடுத்துட்டு போக முடியும். நீங்க கொடுக்குற பொருள் எல்லாம் பார்த்தா 30 கிலோக்கு மேல இருக்கும் போல இருக்கு. ஒண்ணுமே செய்யாம நாங்க எப்படி உங்களை அனுப்புறது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிருங்களே. நான் கிளம்பும் போது யாரும் அழக்கூடாதுன்னு சொன்னேன்ல, கடைசியில எல்லாரும் சேர்ந்து என்ன அழ வச்சிருவீங்க போல இருக்கு. வா விமல், இந்த அக்காவுக்கு நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? எல்லாரும் உங்களை மேரி மேரின்னு சொல்றாங்க. நீங்க கூட உங்களை அப்படிதான் சொல்லிக்கிறீங்க. ஆனா எனக்கு தெரியும் நீங்க மேரி இல்ல, என் அக்கா கோகிலா தானே. எங்க அக்கா மில்க் ஸ்வீட், அல்வா இப்படி எல்லாம் எதுவும் சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு கிடையாது. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஊறுகாய், பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, தேன் மிட்டாய், கமரக்கட்டு இதெல்லாம் தான் பிடிக்கும். அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதைத்தான் வாங்கி கொடுப்பேன். இந்தாங்க, சந்தோஷமா வாங்கிக்கோங்க. என்னோட இத்தனை வருஷ வாழ்க்கையில இவ்ளோ ஸ்வீட்டா நான் எதையுமே சாப்பிட்டதே இல்ல. தேங்க்ஸ் விமல். தாமரை, நீ எந்த கார்லப்பா வந்திருக்க? ஏர்போர்ட்டுக்கு நம்ம எல்லாருமே அந்த வண்டியில போயிட முடியுமா? மிஸ்டர் பூவரசு, என் கூட நீங்க யாரும் ஏர்போர்ட்டுக்கு வர வேணாம் ப்ளீஸ். நீங்களா அங்க வந்தீங்கன்னா நான் கண்டிப்பா எமோஷனல் ஆயிடுவேன். எனக்கு ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி அனுப்பிடுங்க. இங்க இருந்தே எனக்கு எல்லாரும் டாடா சொல்லி அனுப்பிடுங்க. அது போதும் ப்ளீஸ்.
ஆமா, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? சொல்றேன். முதல்ல இந்த இடத்த நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடம் தான் கோகிலா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போன இடம். கோகிலா என்னோட ஏஜிஆர் மசாலா கம்பெனில தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. இதேச்சியா ஒரு நாள் நான் அவளை ஹாஸ்பிட்டல் வாசல்ல மீட் பண்ணேன். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசி அவ என்கிட்ட தான் பேசிட்டு போனான். நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு போனான். போன 10வது நிமிஷம் லாரியில் அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்தா. ஏன் கண்ணு முன்னாடி தான் அவளை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு உள்ள கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டது அவ செத்துட்டாங்கிற வார்த்தையை தான். என்ன மிஸ்டர் பீட்டர், நான் சொல்றது உங்களுக்கு நம்புற மாதிரி இல்லையா? இப்ப நம்புவீங்க. மாணிக்கம், இங்க வா. இங்க லாரில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அது என்ன ஆக்சிடென்ட், எப்படி நடந்துச்சுன்னு இவங்க கிட்ட டீடைலா சொல்லு. அந்த அம்மா லாரியில் அந்த பக்கத்துல இருந்து ஸ்பீடாக வந்து நின்றேன். ரொம்ப ஸ்பீடாக வந்து நின்றம்மா. இந்த பக்கம் தான் அந்த அம்மா நடந்து போயிருந்தாங்க. நடு ரோடு வரைக்கும் வந்தவங்க அப்படியே போயிருந்தாங்கன்னா கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. திடீர்னு திரும்பிட்டாங்க. என்னால் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா. அதான் பாவம் நான் அச்சு தூக்கிட்டம்மா. நான் இடிச்சடியில் அவங்க அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துட்டாங்கம்மா. இதோ அங்கே தாம்மா விழுந்தாங்க. இங்கே பாருங்கம்மா, இந்த இடம் தாம்மா. தலையில் பயங்கரமான அடிபட்டு போச்சுமா. ஹாஸ்பிட்டலில் அவங்கள கொண்டு போய் சேர்த்த உடனே அவங்க இறந்து போயிட்டாங்கம்மா. கேட்டுக்கிட்டீங்களா? ஆமா மாணிக்கம், இந்த கேஸ்க்காக நீ எத்தனை மாசம் ஜெயில இருந்த? அது ஒரு 3 மாதம் ஜெயிலில் இருந்தம்மா. சரி, ஓகே, நீ போ. சரிங்கம்மா. என்ன மிஸ்டர் பீட்டர், இப்போவாவது என்ன நம்புறீங்களா இல்ல இன்னும் சந்தேகம் இருக்கா? சிந்துஜா, உங்களை சந்தேகப்படுறோன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அங்க பூவரசு வீட்டில் கோகிலா தோற்றத்திலேயே எல்லா விதத்துலையும் கோகிலாவாவே ஒருத்தி இருக்கா. அவளோட பேச்சு, பழக்க வழக்கம் எல்லாமே கோகிலா மாதிரி தான் இருக்கு. அவ கூட இருக்கிறவங்களும் அவளை கோகிலான்னு தான் சொல்றாங்க. அவளை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த எவிடன்ஸ் எல்லாம் பத்தாது. அவன் சொன்னது இவன் சொன்ன மாதிரியான எவிடன்ஸோடலாம் போய் நாங்கள் ரொம்ப ஃபூல் ஆகிருக்கோம். இன்னும் சாலிடாக ஏதாவது வேணும், ஸ்ட்ராங்காக வேணும். அப்போ தான் அவங்கள எதிர்த்து நாங்கள் கேட்க முடியும். ஓகே, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்னா கோகிலாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போதுமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரே சொன்னா நம்புவீங்களா? வாங்க போலாம். பீட்டர், நீ தான் அந்த பொண்ணை பத்தி போதுமான அளவுக்கு விசாரிச்சிட்டல. அவ தான் நம்ம மேரிலன்னு தெரிஞ்சு போச்சே. இப்ப எதுக்காக அதை தோண்டி துருவிட்டு இருக்கணும்? பாட்டிமா, அவங்க கோகிலா இல்ல, அது உங்க பேத்தி மேரி. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க. என் கூட நீங்க வாங்க, அதை நான் உங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன். சரி பீட்டர், ஏதோ சொல்றாங்க, அதையும் தான் போய் பாத்துருவோமே. அப்படியே போகும்போது உங்க அத்தையும் கூட்டிட்டு போயிடுவான். என்ன, வா போலாம். வாமா. அக்கா, ஆ? கால் டாக்ஸி வந்துருச்சு.
மல்லிகா, நீங்க கிளம்பி போயிடுவீங்களோன்னு பயந்துகிட்டே ஓடி வந்தேன் அண்ணி. பாப்பாவுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட் எடுக்கணும், அதுக்காக தான் நான் போயிட்டேன். நீங்க கிளம்புறதுக்குள்ள உங்களை பார்க்கணும்னு வேக வேகமா ஓடி வந்தேன். நானும் கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னை பாத்துறணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆமா, அண்ணா எங்க? அக்காவை அகல்யா போக விட மாட்டான்ல, அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவா. அதான் உங்க அண்ணா அவளை வெளியில கூட்டிட்டு போயிருக்காரு. ஓ, சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? எல்லாரும் இப்படி சோகமா இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எப்படி கிளம்ப முடியும்? ப்ளீஸ் கொஞ்சமாவது சரிங்க. நீங்க சந்தோஷமா எனக்கு டாடா சொல்லி வழி அனுப்புவீங்க. நாங்க எப்படிக்கா உங்களை சந்தோஷமா அனுப்பி வைக்க முடியும்? உமா, உன் அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நீ என்னை வெறுக்கிறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருந்தது. உன் குழந்தை ஒன்ன விட்டுட்டு என்கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு. சூழ்நிலையினால மிஸ்டர் பூவரசோட ஒய்ஃப் மாதிரி நான் நடிக்க வேண்டியதாயிடுச்சு. எந்த பொம்பளையால இதெல்லாம் சகிச்சுக்க முடியும்? இந்த உலகத்துல எந்த பொம்பளை இந்த மாதிரி விட்டு கொடுப்பா? ஆனா நீ இருந்த. ஒரு சமயத்துல கூட உன் கோவத்தை என்கிட்ட நீ காமிச்சதே இல்ல. உன் பொறுமைக்கு அன்பளிப்பாதான் அந்த கடவுள் மிஸ்டர் பூவரச உனக்கு ஹஸ்பண்டா கொடுத்திருக்காரு. மிஸ்டர் பூவரசு ஒரு ஜெம். அவரை மாதிரி ஒரு நல்ல அண்ணனையும் பார்க்க முடியாது. பூவரசு மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்டையும் பார்க்கவே முடியாது. நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரிங்கக்கா. தாமரை, நான் ஒரு அநாதை மாதிரி தான் இந்த சென்னைக்கு வந்தேன். முதல்ல என் கைய ஆறுதலா பிடிச்சுக்கிட்டது நீதான். அந்த ஹாஸ்பிட்டல்ல நீ என் கையை பிடிக்கும் போதே நான் இங்க சேஃபா இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. எந்த தொல்லையும் இல்லாம நீங்க எல்லாரும் என்ன பாத்துக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. என் லைஃப்ல ரொம்ப கஷ்டமான சமயம். இந்த மாதிரி சமயத்துல உன் அன்பு இல்லாம போயிருந்துச்சுன்னா எனக்கு நிச்சயமா பைத்தியமே பிடிச்சிருந்திருக்கும். நீயும் மல்லிகாவும் வாய் நிறைய அண்ணி அண்ணின்னு கூப்பிடும்போது கோகிலாவா இந்த குடும்பத்திலே இருந்துடலாமான்னு பல நாள் நான் ஆசைப்பட்டிருக்கேன். உனக்கும் மல்லிகாவுக்கும் நான் ரொம்ப ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லணும். எப்பவுமே நீங்க எங்களுக்கு அண்ணிதான். அண்ணி, நாங்க உங்களை எப்பவும் மறக்கவே மாட்டோம். நான் மட்டும் உங்களை எல்லாம் மறந்துட முடியுமா என்ன? பாரி, எல்லா சமயத்திலயும் ஒருத்தர் ஜென்டில்மேனாவே இருக்க முடியாது. பட் எல்லா சிச்சுவேஷன்லயும் நீங்க ஜென்டில்மேனாவே இருந்திருக்கீங்க. உங்க களங்கம் இல்லாத சிரிப்பு இருக்கே, அந்த சிரிப்புக்கு நான் பெரிய ஃபேன். உங்க சிரிப்பு ரொம்ப ஆறுதலா இருக்கு மிஸ்டர் பாரி. வாழ்க்கை மேல எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. எப்பவும் நீங்க இதே சிரிப்போட இருக்கணும். தேங்க்ஸ் மேரி. கண்டிப்பா நான் அப்படியே தான் இருப்பேன்.
விமல், எனக்கு நல்ல அம்மா அப்பா பாட்டி, சொத்து சொகம், சொந்தம் வந்தோன்னு வாழ்க்கையில எனக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஒரு தம்பி இல்லைங்கிற குறை மட்டும் எப்பவுமே எனக்குள்ள இருந்துகிட்டு இருந்துச்சு. நான் கோகிலாவா இல்ல மேரியாங்கிறது விஷயமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நீ எனக்கு தம்பிதான். இனிமே யாராவது என்ன நிறுத்தி உன் அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணான்னு கேட்டா, இல்ல என் கூட பிறந்த ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு விமல்னு நான் சந்தோஷமா சொல்லுவேன். அதே மாதிரி நீயும் என் அக்கா உயிரோட இருக்கா, அவ குவைத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான்னு உறுதியா சொல்லணும். சரியா? சரிக்கா. உங்க யாரையும் அழக்கூடாதுன்னு சொன்னேன். பட் நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். தேங்க்ஸ் கோகிலா. நான் உன்ன மாதிரியே இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நல்ல புது உறவுகள்லாம் எனக்கு கிடைச்சது. தேங்க்ஸ். ஓகே, இட்ஸ் டைம் டு லீவ். கிளம்பட்டுமா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சரி, நான் கிளம்புறேன். சரி, நான் கிளம்புறேன். I miss you all. Take care. Bye. Bye, Ka. கோகிலா செத்து போனது நிஜமா? இந்த பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? கோகிலா மட்டும் செத்து போனதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் கொடுங்க. ஒரு ப்ரூஃப், தட்ஸ் எனஃப்.